திருப்புவனம் அருகே மடப்புரத்தில் போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்ட அஜித்குமாரின் இல்லத்திற்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், விவரங்கள். அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை மடப்புரத்தில் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அவரது குடும்பத்திற்கு தற்பொழுது ஆறுதல் கூறினார். அவரது தாயார் மாலதி, சகோதரர் நவீன்குமார் அவரை சந்தித்து தற்பொழுது ஆறுதல் கூறி வருகிறார். இதனைத் தொடர்ந்து கீழடியில கீழடி அருங்காட்சியகத்தை பார்வையிட உள்ளார். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி சிவகங்கையில் ஒரு சந்திப்பு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தில் முக்கிய பிரமுகர்களை சந்தித்து கலந்துரையாட இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செந்தில். கண்டனத்துக்கும் உரியது. இன்றைக்கு காவல்துறை, மக்களை பாதுகாக்கக்கூடிய காவல்துறை, அவர்களால் இன்றைய தினம் விலை மதிக்க முடியாத ஒரு உயிரை இழந்திருக்கின்றோம் என்பது பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கின்றது. 27/6/2025 அன்று நகை மாயமானதாக புகார் அளிக்கப்பட்டு 28/6/2025 அன்று இது குறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு அந்த விசாரணையில் மறைந்த அஜித்குமார் தாக்கப்பட்டு இறந்திருப்பதாக செய்திகள். 29/6/2025 இது குறித்து நான் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கின்றேன். தொடர்ந்து அஜித்குமார் குடும்பத்தினர் தங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்களோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த எங்களுடைய மாவட்ட செயலாளர் அவர்களும், சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அறிவிச்சவர் செந்தில்நாதன் அவர்களும், என்னுடைய கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவர்களோடு இணைந்து மறைந்த அஜித்குமார் நீதி கிடைக்கின்ற விதமாக போராட்டத்தில் ஈடுபட்ட காரணத்தினால் வேறு வழியின்றி இந்த அரசு இந்த அஜித்குமார் விசாரணையின் போது தாக்கப்பட்ட காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய வழக்கறிஞர் மாரிஸ்குமார் என்பவர் இது குறித்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடர்ந்தார். அதோடு மதுரை உயர்நீதிமன்றமும் தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரிக்கின்ற பொழுது ஒரு குடிமகனை அரசே உயிரிழப்பதற்கு காரணமாக இருந்துவிட்டது என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மறைந்த அஜித்குமாருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே போராட்டமும் நடைபெற்றது. ஆகவேதான் இன்றைய தினம் இந்த அரசு வேறு வழியின்றி பல காவல்துறை காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செஞ்சு இன்றைக்கு சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றனர். ஆனால் இதில் ஒரு சம்பவம் என்னவென்றால், இது காவலர்களாக இவ்வளவு பெரிய தாக்குதலை ஏற்படுத்திவிட்டாரா என்று சொல்லிட்ட பொழுது ஐயம் ஏற்படுகின்றது, சந்தேகம் ஏற்படுகின்றது. என்று சொன்னால் காவல்துறை சம்பந்தப்பட்ட இந்த
விசாரணை போது ஈடுபட்டுள்ள காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கு, காவலர்களுக்கு ஏதோ ஒரு பகுதியில் வந்து மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்த காரணத்தினால்தான் அவர்கள் இப்படிப்பட்ட தாக்குதலை நடத்தியிருக்கார் என்று பரவலான செய்திகள். அது மட்டுமல்ல, அஜித்குமாருடைய உடற்குறு ஆய்வில் பார்க்கும்போது 44 இடங்களில் அவர்கள் வந்து கடுமையாக தாக்கப்பட்டிருப்பதாக அந்த மருத்துவ அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.